சார் நீங்க முதல் முறை தோத்தா பரவாயில்ல, 2ஆம் முறை தோத்தா பரவாயில்ல, தொடர்ந்து தோல்விகள் வரும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா செய்யணும் அப்படின்றத எல்லாருடைய கருத்தும் இருக்கு. சொல்றேன். அப்படி சொல்லும் போது நீங்க எல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொன்னா உங்களுக்கு யாரு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கிரைட்டீரியா என்ன காங்கிரஸ் கட்சிக்கு? குட் 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 அட்வைஸ் பண்ற கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, அவர்கள் முதலில் ஜனநாயகவாதியாக இருக்க வேண்டும். கொலைகளை செய்துவிட்டு, வன்முறைகளை செய்துவிட்டு, நீதிபதிகளை கொன்றுவிட்டு, காவல்துறை அதிகாரிகளை சிறையில் அடைத்துவிட்டு, பிபிசி போன்று உலகத்தரம் வாய்ந்த செய்தி நிறுவனங்களே உன் கையில ரத்தக்கரை இருக்குது அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். இதுதான் எங்களுடைய கவலை. மாறாக ஜனநாயக சக்திகள் அட்வைஸ் பண்றாங்க. நீங்க ஒரு ஜனநாயக சக்தி சொல்றீங்க, ஏன் இந்த மாதிரி கடைசி நேர தாமதம்லாம் நீங்க பண்ணணும், இது முன்கூட்டியே உங்க ரிபல் கேண்டிடேட்ஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, வாஸ்தவமானதாங்க. அதைத்தான் நான் இப்பவும் சொல்றேன். ஜனநாயகவாதிகள் எங்களுக்கு பாடம் எடுக்கட்டும். அதுதான் இவ்வளவு பெரிய உதாரணம் சொன்னேன். சிஓ டைப் ஆஃப் நாமினேஷன் பண்றது ஜனநாயகம் கிடையாது. அதே மாதிரி அவங்க பாடம் எடுக்கிறத விட்டுருங்க, ஜனநாயகவாதிகள் எடுக்கிறதே முன் வச்சுக்கோங்களேன். நீங்க முன்ஜாக்கிரதையா வச்சு எடுத்தோடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன் இதெல்லாம் ஒரு கட்சினா இருக்கத்தான் செய்யும். பட் ஸ்டில் அதை அக்செப்ட் பண்றோம்.